Hey guys, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ரிமோட் இல்லாமல் டிவியை கண்ட்ரோல் பண்ணுறது. எங்கிட்ட ஏசர் டிவி இருக்குது, கூகுள் டிவி. பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து போத் கூகுள் டிவி அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறோம். என்ன ரீசனுக்காக நம்ம வந்து இந்த சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம்னா, எங்கிட்ட இருக்கிற டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ளூடூத் ரிமோட் இருக்குது. ஸோ எவ்ரி 20 days ஒன்ஸுக்கும் வந்து பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இந்த சொல்யூஷன் நம்ம ஃபவுண்ட் பண்ணேன். ரிமோட் இல்லாமல் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவியையும் மொபைலையும் வந்து சேம் நெட்வொர்க் கனெக்ஷனில் இருக்கணும். ஸோ அதனால் என் மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி டிவியில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரதீப்ன்ற ஹாட்ஸ்பாட்டு தான் வந்து என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்டு. ஸோ நான் அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒன்ஸ் உங்கள் மொபைல் டிவைஸையும் கூகுள் டிவியையும் சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண பின்னாடி உங்கள் டிவைஸில் கூகுள் டிவின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைட் பாட்டம் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட்னு காட்டும். இது ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து கூகுள் டிவி இருந்தால் தான் கனெக்ட் ஆகிரும். இதிலே வந்து நீங்கள் வேறு ஏதாவது கூகுள் டிவி கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நீங்கள் சுவிட்ச் பண்ணி நீங்கள் அந்த டிவியை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறமேல் வந்து நீங்கள் அந்த இன்புட் டைப்பையும் நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் நீங்கள் இந்தமாரி டிபேட் வேணுமா இல்லை வந்து மவுஸ் பேட் மாரி வேணுமா, அது போல் மாற்றிக்கலாம். பட் நான் டிபேட் மோட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சேம் லைக் வந்து நமக்கு ஃபிசிக்கல் ரிமோட் மாரி தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அப் டவுன் அண்ட் ரைட் லெஃப்ட் பட்டன், அப்புறம் சென்டர் பட்டன் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஹோம் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் அப் டவுன், அப்புறம் மியூட் பட்டன். ஸோ அண்ட் முக்கியமாக வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட் பட்டனும் ஆல்சோ இருக்குது. ஸோ இது மூலயமா நம்ம ஈஸியாக வந்து ரிமோட் ஃபிசிக்கல் ரிமோட் இல்லாமல் நம்ம இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கூகுள் டிவிக்கு. ஓகே, கூகுள் டிவிக்கு வந்து நமக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக மொபைலில் இருக்கிற கூகுள் டிவி ஆப்பையே யூஸ் பண்ணி நம்ம ரிமோட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன்னா இதை தான் நான் சொல்லுவேன், ரிமோட் ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவின்ற அப்ளிகேஷன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஆப்பே ஸ்கேன் பண்ணி ஏதாவது டிவி கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா காட்டும் நம்ம நெட்வொர்க்கில். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை கனெக்ட்னு கிளிக் பண்ணி நமக்கு ஃபஸ்ட் டைம்ன்றனால வந்து பேரிங் கோடு காட்டும். ஸோ அந்த பேரிங் கோடு வந்து நம்ம டிவியோட டிஸ்பிளேயில் நமக்கு தெரியும். அந்த சேம் கோடை வந்து நம்ம மொபைலில் என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து மொபைல் டிவைஸும் டிவியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆயிரும். ஒன்ஸ் நமக்கு பேர் ஆன பின்னாடி நிக்நேம் கேட்கும். எதுக்கு இந்த நிக்நேம்னா, நம்ம மல்டிபிள் ரிமோட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த டிவி ரிமோட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம நிக்நேம் கொடுப்போம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் நம்ம ரிமோட்டு. நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து காட்டும் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆன பின்னாடி, டச் பேடா இல்லை வந்து டிபேடான்னு. டிபேட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் நமக்கு ஃபிசிக்கல் ரிமோட் மாதிரி இருக்கும். நமக்கு வால்யூம் பட்டன் அப் டவுன் பண்ணுறது, அப்புறம் ரைட் லெஃப்ட், அப்புறம் டாப் டவுன், அப்புறம் சென்டர் பட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் பட்டன், அப்புறம் நமக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் காட்டும். யூடியூப், அப்புறம் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் நமக்கு நம்பர் பேட்டை கூட காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you on next video. Please do like, share the videos and subscribe our channel for more videos.